கோயில் கும்பாபிஷேகத்தில் முருகன் எப்படி இருந்தாங்க? சீரியல் செட்டுமா? எதிர்த்தாப்புல சூரன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். சூரன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான், முருகன் டென்ஷன்ல இருக்காரு. எப்படிங்க விளக்கு? எப்படி விளக்கு? கவர்ச்சி அரசியல், கவர்ச்சி கோயில், கவர்ச்சி கல்விக்கூடங்கள். கல்விக்கூடத்துக்கு எதுக்கு சார் விளம்பரம்? கல்விக்கூடத்துக்கு எதுக்கு சார் ஃப்ளெக்ஸ் போர்டு? 100% ரிசல்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரே பள்ளிக்கூடம், அழகான மிஸ்ஸுகள். விளக்கமா போகுது. வருத்தங்க நியாயமானது. கவர்ச்சி அரசியல், கவர்ச்சி சினிமா, கவர்ச்சி டிவி. ஒரு கணவன் கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகருக்கும் டைரக்டருக்கு பிரச்சனை ஆகி போச்சுன்னா அந்த ஆளை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நடிகரை போட்டு இவருக்கு பதிலாக இவர்னு எழுதிடுறான். அவன் இன்று முதல் இவருக்கு பதிலாக இவர். எங்க வீட்டில் ஒரு பாட்டி இருக்கா, அவ ஒரு சீரியலை தொடர்ந்து பார்ப்பா. ஒரு 35 நாள் அவளுக்கு டைபாய்டு காய்ச்சல். அவ பார்க்கல. அவ பார்க்காத காலகட்டத்தில் இங்க புருஷனை மாத்திட்டாங்க. இவருக்கு பதிலாக இவர்னு போட்டாங்க. இவன் 35 நாள் கழிச்சு தலைக்கு தண்ணியை ஊத்திட்டு வந்து உட்காந்துட்டான். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ராமச்சந்திரா அந்த சீரியலை போடல அப்படி போட்டாச்சு. போட்டா அந்த பெண் கேரக்டர் வருது, பக்கத்தில் வேற வய நிற்கான். என் பாட்டி கேக்கா, ராமச்சந்திரா இவ புருஷன் இவன் இல்லையே. நான் சொல்ல கொஞ்ச நாளா இவன் தாப்பா புருஷன். வீட்டு கிளவி பாருங்க, அட ராமா அட ராமா புருஷனை இல்லாமா மாத்துவாங்க. என்ன சார் இளைஞனுக்கு நீங்க ஊன்றுகோல் கொடுத்துருக்கீங்க? எந்த காலத்தில் கொடுத்துருக்குறான்? குடிக்கிறத பத்தி பேசுனீங்களே, குடிக்கிறதா விஸ்வா நல்லா சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. தீபாவளிக்கு இந்த வருஷம் 250 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல விற்கணும்னு இலக்கு அரசு நிர்ணயித்ததுன்னு போடுறான் சார். இலக்கு நிர்ணயிக்கிற விஷயமா அது? நாங்க விவசாயத்தில் இப்படி ஒன்று செஞ்சு காட்டுவோம், இவ்வளவு உற்பத்தி பண்ணுவோம் உணவு, இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம். மின்சார உற்பத்தி இவ்வளவு, இந்த நாளுக்குள்ள உற்பத்தி செய்வோம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு இவ்வளவு பேருக்கு கல்வி கொடுப்போம். அதுக்கு இலக்கு நிர்ணயித்தா உருப்படும் நாடு, இளைஞர்கள் பிரகாசமா இருப்பான். கிராமப்புறங்களில் போய் பேச முடியல சார். இது டீசன்ட் கேதரிங், அருமையான சபை, தைரியமா பேசிக்கிட்டு இருக்கோம். தெற்கு பகுதியில் கிராமப்புறங்களில் போய் பட்டிமன்றம் பேச முடியல சார். இளைஞர்கள் 15 வயசு 13 வயசு இளைஞர்கள் கோயில் கொடை, 13 வயசு இளைஞர்கள் கோயில் கொடை விழா அப்படின்னா குடிக்கிறது தான் சார் கொடை விழான்னு ஆயிப்போச்சு. இப்படிதான் நடுவர் பொறுப்பு. ஒரு சின்ன கிராமத்தில் 10 நிமிஷம் பேசிட்டு இருக்க ஒரு 18 வயசு பையன் முன்னாடி நேர நடுவருக்கு முன்னாடி அங்க வந்து நிக்கிறான் ரோட்ல. இந்தாருங்க, அப்படியே நிக்கிறான் சார், சில மாதிரி ஃபுல்லா லோடு. அந்த கோயில் பேட்ச் வேற குத்தி இருக்காங்க. அந்த கோயில் கொடை விழா கமிட்டியில ஒரு முக்கியமான ஆளா இருந்தாருங்க. நானு பண்பாடு கருதி அப்படின்னு கும்பிட்டுட்டு, சரி அவனும் கும்பிட்டுட்டா நம்மளும் கும்பிட்டுட்டா சரி அப்படின்ட்டு இந்த போங்கங்கிறேன். அவன் அங்க நின்றுட்டு அப்படிங்கிறான். நான் இல்லை செய்ய இறங்கி போய் அவளோட நிற்கவா? கோவில் திருவிழாக்கள் பண்படுத்தவில்லை என்றால் வேறு எந்த களம் பண்படுத்த போகுது?